ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். பிரதமருடைய உரை நேஷனல் அட்ரஸ் ஒண்ணு நேற்று முன்தினம் இரவு அவர் பேசியது நடத்தை விதிமீறல் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட இடதுசாரிகள் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அரசு இயந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது அப்படின்னு மமதா பானர்ஜி தாக்கி இருக்கிறாங்க பேச்சில. அப்புறம் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் இடதுசாரிகளும் அது தேர்தல் நடத்தை விதிமீறல் அப்படிங்கிறத அரசு தொலைக்காட்சியை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அந்த ஸ்பீச்சையும் நீங்க கேட்டிருப்பீங்க. நேற்று நம்ம சந்திக்க முடியல சார். அந்த ஸ்பீச் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்து தெரிஞ்சுக்கணும். அது தேர்தல் நடத்தை விதிமீறலா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். இது தேர்தல் நடத்தை விதிமீறல் தான், சந்தேகம் இல்லாமல். ஏன்னா அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்பீச் கொடுக்கிறவர் பிரதம மந்திரியா ஸ்பீச் கொடுத்துக்கணும். இவர் நரேந்திர மோடியா ஸ்பீச் கொடுத்தாரு. இது நிச்சயமா தேர்தல் விதிமுறைகளை மீறியதுதான். கபில் சிபல் ஒரு பதிவு ஒண்ணு பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, இது தேர்தல் விதிமுறை மீறினதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை பற்றி தேர்தல் ஆணையம் ஒண்ணுமே செய்ய போறது இல்லை, அதுவும் எங்களுக்கு தெரியும். எந்த நீதிமன்றங்களையும் உடனடியே எங்களுக்கு நீதி, அதுவும் எங்களுக்கு தெரியும். திரு நரேந்திர மோடி அவர்களே, உங்களுடைய மனச்சாட்சி அப்படின்னு இருக்காரு. மனச்சாட்சி உள்ளவங்கிட்ட இருக்கணும் ஏதோ சொல்லிட்டாரு. இதை விட கீழ்த்த தேர்தல் விதிமுறையை மீறி இருக்க முடியாது. அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி சொந்த பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது மாபெரும் தவறு. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லையங்க. தொடர்ந்து இது மாதிரி தான் செய்வாங்க. நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் பாடி தேர்தல் ஆணையம் இதுல இண்டிபெண்டாக நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடப்பதற்கு உறுதி செய்யணும் அப்படின்னு எல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டு நியாயமாக பேசிட்டு இருக்கிறோம். அது அவங்களுக்கு கிடையாதான்னு கேட்க வந்தேன் சார். இல்ல, கரெக்டா கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் பிரதம மந்திரி ஒருத்தருக்கு மட்டும்தான் விமானங்களில் சென்று பிரச்சாரம் செய்வதை அனுமதித்திருக்கிறது. அதாவது அரசு விமானங்கள்ல, தனியார் விமானங்கள்ல போகலாம். ஆனா பின்னாடி அந்த அரசு விமானத்துக்கு அவங்க கட்டணம் கடத்தணும். இன்னைக்கு இவங்கெல்லாம் அரசு விமானத்தை பல பேர் பயன்படுத்துறாங்களே, இவங்கள என்ன பண்றாங்க, எப்படி பே பண்றாங்க, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கேக்குதா? எந்த வரமுறையுமே இல்லை. அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நான் கவுரால மாவட்ட ஆட்சியராக இருந்த போது தேர்தல் வந்தது. அசம்பிளி எலெக்ஷனுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியாகவும் நான் தான் இருந்தேன். பிரலாய் தாலுக்தார்னு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அவர் கவுராவை சேர்ந்தவர். நான் வெளியில பார்க்கும்போது என்னுடைய பங்களா விட்டு வெளியில தற்செயலா அவரு கார்ல ஏற பார்த்துக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் தூரத்துல. அது அரசோட வண்டி, மினிஸ்டர் கொடுத்திருந்த வண்டி. அப்ப நான் என்னோட டெப்டி கலெக்டர் சொன்னேன், அவர்கிட்ட மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு, இன்னும் 1 மணி நேரத்துல வண்டி அவர் ஒப்படைச்சிடணும். அப்படி ஒப்படைக்கலைன்னா நம்முடைய டீம் அவர் எங்க இருந்தாலும் போய் வண்டியை கான்ஃபிஸ்கேட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லு. உடனே சார் இப்படி சொல்லணுமா அப்படின்னா, இதோட கடுமையாகவும் சொல்லலாம், ஆனா அட்லீஸ்ட் இதையாவது சொல்லணும், போய் சொல்லிடு அப்படின்னு. அடுத்து 1 மணி நேரத்துல வண்டி வந்துருச்சு, எங்க காம்பவுண்டுக்குள்ள வந்துருச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரியிலிருந்து ஆரம்பிச்சு, இன்னும் சொல்ல போனா அது கீழே இருக்க நிலைமையிலிருந்து ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையர் வரைக்கும் நேர்மை இருக்கணும், நியூட்ரலிட்டி இருக்கணும். இன்னைக்கு அந்த நியூட்ரலிட்டி ஹையஸ்ட் லெவல்லே இல்லையே. பொதுவா என்ன பண்ணுவோம்னா, லோயர் லெவல்ல நியூட்ரலிட்டி இருக்காது. அப்ப மிடில் லெவல் ஆபீசர்ஸோ சீனியர் ஆபீசர்ஸோ அதை அவங்கள கண்டிச்சு நியூட்ரலிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு அங்கேயே நியூட்ரலிட்டி இல்லை. நான் பல தடவை நம்ம பேசல சொல்லியிருக்கேன், இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல எனக்கு கிஞ்சித்தும் நம்பிக்கை கிடையாது. ஒரு செகண்ட் அவர் பேசினதுக்கு அப்புறம் அப்படி தட்டி விட்டுட்டு போறாங்க. தட்ஸ் வாட் தே ஆர் டூயிங். நமக்கு என்ன ஜனநாயகம் இருக்கும்? அச்சம்தான் மேலிடுது. இப்படி இருந்தா ஜனநாயகத்தின் தூண்கள், முக்கியமான 2 தூண்கள் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும். தேர்தல் ஆணையம் தவறு செய்தால்தான் நீதிமன்றத்தின் பால் செல்வோம் என்றால், தவறு செஞ்சதுக்கு அப்புறம் எப்ப நீதிமன்றத்தின் செய்யலாம்? ஏற்கனவே RP ஆக்ட்ல ரெப்ரசன்டேஷன் பீப்புள்ஸ் ஆக்ட்ல இருக்கு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னால், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனா பிரதமர் பேசும்போது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு நல்ல முயற்சியை கருவிலேயே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சார். இவ்வளவு நல்ல முயற்சியை ஏங்க இவங்க 2014லயே கொண்டு வரல?
அது ஏன் 2026ல 3 மாநிலங்கள எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள தேர்தல் நடக்கிற சமயத்துல அவசர அவசரமா 3 நாள் வந்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தித்தான் இதை கொண்டு வரணும்னு என்ன கட்டாயம் இருந்துச்சு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? அவர் சொல்ல அதான் மாட்டாரு. ஒரு தலைவர் வந்து கேட்டிருக்காரு, யாருன்னு தெரியல, மறந்துட்டேன். இதையெல்லாம் பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டியதுதானே? பேசினால் தகுந்த பதில் கொடுக்கப்படும். பதில் வாங்க முடியாத நிலையில் இருந்து கொண்டு, பதிலை நாங்கள் கொடுக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்பால் அது ஒரு பிரதமருக்கு அழகா? அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல பெண்கள் வந்து இதுக்கு பாடம் கற்பிப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. புதிய சீர்திருத்தங்களை அமல் செய்யும் போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது காங்கிரஸோட வழக்கமாக இருக்கு. அந்த கட்சியினுடைய நெகட்டிவ் ஆட்டிடியூடு, நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே நாட்டின் வளர்ச்சியை பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு. தெளிவா காங்கிரஸ் சொல்லிருச்சு, நாங்கள் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இல்லை. ஆனால் மகளிர் இடஒதுக்கீடு என்ற போர்வையில் நீங்கள் நாடாளுமன்றத்தின் கான்பிகரேஷனை மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க, அதற்கு எதிராகத்தான் இருக்கும்னு சொன்னது மட்டும் இல்ல, அதுல முக்கியமான ஒரு கட்சி திமுக. அந்த கட்சியுடைய ராஜ்யசபா மெம்பர் வந்து ஏற்கனவே வந்து தனிநபர் பில் ஒண்ணு இது பண்ணியிருக்காரு, சப்மிட் பண்ணியிருக்காரு. அதையும் தவிர இந்த எதிர்கட்சிகள்ல மிக முக்கியமான கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ராஜ்யசபா உறுப்பினர் வந்து ஒரு தனி மசோதா கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, உடனடியாக நீங்க வந்து பெண்களுடைய இடஒதுக்கீடு 33% கொண்டு வாங்க, அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு அந்த 33% ரியாலிட்டியா இருக்கணும், அப்படி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ண வேண்டியதானே? இதை வந்து நீங்க இப்படி சொல்றீங்க சார். ஆனா எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர், வரும் தேர்தலையும் அதிமுக அணியில வெற்றி பெற்றா அவர் தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு 39 சீட்ல இருந்து 59 சீட்டா 20 சீட் அதிகமாக கிடைச்சிருக்கும், தமிழ்நாட்டுக்கு 20 சீட் அதிகமாக கிடைக்கிறத திமுக கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. தனியா வீடியோ போட்டு சொல்றாரு. நீங்க சொல்றதோ, நான் பேசுறதோ, அல்லது நம்மை போன்றவர்கள் மீடியால பேசுறதோ, பார்லிமெண்ட்ல பேசுறதோ, அல்லது முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் மாதிரி ஆட்கள் பேசுறதோ எதுவுமே அவர் வந்து பொருட்படுத்தல. அவர் அதெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டாரு, பார்த்திருப்பாரு. ஆனா அவர் அதை சீரியஸாவே எடுக்கல. அவர் சொல்ல விரும்புறத சொல்றாரு. 20 சீட்டை திமுக கெடுத்துடுச்சுன்றாரு. இந்த பில் வந்து கொண்டு வந்தாங்களே பார்லிமெண்ட்ல, அந்த பில்லை இவர் படிச்சு பார்த்தாரா, அல்லது இவருக்கு நெருக்கமான வழக்குரைஞர்கள் இவருக்கு பில்லுடைய தன்மை என்னன்னு சொன்னாங்களா? அந்த பில்லுல 50% வந்து அக்ராஸ் த போர்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கிற வார்த்தையே இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணும்போது 2011 சென்சஸ் தான் பேசிக் இயர் அப்படின்னு இருக்கு. இது இவருக்கு தெரியாதா? 2011 பேசிக் இயர் ஆயிட்டாலே இவங்க 50% கொடுக்குறாங்கன்னு வைங்க, 40ல இருந்து 60 ஆயிட்டு 60 வந்து மறுபடியும் வந்து 39 37ன்னு வந்துடும். 47 வைங்க. ஆமா, 49 குறைஞ்சு இன்னைக்கு உள்ளது குறைஞ்சிரும். நம்பர் 1. இது 1971 பேசிஸ்ல வச்சிருந்தாலே, ஏன்னா இவங்க 20% 50% கூட்டுறோங்கிறது எந்த பேஸ்ல கூட்டுறாங்க? நம்ம பிரிசியூம் பண்ணிக்கிடுவோம் 1971 பேஸ்ல கூட்டுறாங்கன்னு. அப்படின்னா தான் 39 வந்து 58 ஆகும். 1971 பேஸ்ல கூட்டினா தான். 2011 பேஸ்ல கூட்டினா 39 வந்து 58 ஆகாது, 20 சீட்டு கூடாது. இதெல்லாம் தெரியாதா இவருக்கு? அதான் மக்கள் வந்து எப்படி பொய் சொல்லி மக்கள்கிட்ட வந்து போறீங்க? உண்மையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதாங்க. அதுக்கான திராணி இல்லை, அதான் உண்மை. அது தவிர மகளிர் இடஒதுக்கீட்டை தடுத்தது திமுக, தடுத்தது காங்கிரஸ்னு அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் செய்யறாரு. எடப்பாடி பழனிசாமியும் அதே பிரச்சாரத்தை செய்யறாரு. ஆனா மகளிர் வந்து இதுக்கு பாடம் கற்பிப்பார்கள். யாருக்கு? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுல மகளிர் பாடம் புகட்டுவார்கள் அவங்களுக்கு அப்படின்னு திமுக நம்பிக்கையோட இருக்குது. இது ஒரு இஷ்யூவாவே மகளிர் இருக்காதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த எலெக்ஷனுக்கு இது ஒரு இஷ்யூவா இருக்காது. அப்படி இருந்தா திமுக ஒரு பதில் தாங்க சொல்லணும். வில்சன் வந்து அங்க இது வந்து பிரைவேட் மெம்பர் பில் வந்து அங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் திமுக ஒண்ணுதான் சொல்லணும், நாங்க மகளிர் ஒதுக்கீடு இப்பயே கொண்டு வான்னு சொல்றோம், இவங்க இப்ப இல்ல இன்னும் 5 வருஷம் கழிச்சு கொண்டு வரும்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனை. அதுக்காக தான் நாங்க எதிர்த்தோம். இதுதான் உண்மை. என்னைக்கு இவர் இந்த பில்ல வந்து பிரசன்ட் பண்ணிட்டாரோ வில்சன், அப்ப இதுதான் உண்மை.
நாங்க உடனடியா கொண்டு வான்னு சொல்றோம். அவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் போடட்டும், அவங்க சொல்லட்டும், எந்தெந்த மாநிலத்துக்கு எந்த தொகுதின்னு சொல்லட்டும், அதுல 1/3 என்னன்னு கால்குலேட் பண்ணட்டும், இப்படின்னு சொல்லி நாங்க இப்படி மூக்கத்தோடுன்னு சொல்றோம், அவங்க இப்படித்தான் தொடுவோம்னு சொல்றாங்க. நீங்க பெண்களுடைய பாதுகாப்பு அப்புறம் மகளிர் நலன் இதையெல்லாம் பற்றி அதிமுக பேசுறாங்க. ஆனா நேற்று வந்து அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அவங்க வந்து இந்த வேட்பு மனுக்களை ஆய்வு செய்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. கிரைம், அதாவது வேட்பாளர்களுடைய கிரைம் ரெக்கார்டு என்னன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அதுல அதிமுக 35% வேட்பாளர்கள், அதாவது 170 கேண்டிடேட்ல 60 கேண்டிடேட் வந்து சீரியஸான கிரிமினல் கேசஸ் அவங்க மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாமக 33% இருக்கு. 18க்கு 6 பேர் கிரிமினல் கேசஸ் இருக்கு, சீரியஸ் கிரிமினல் கேசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மூன்றாவதாக இருக்கிறதும் பாஜக தான் இருக்குது. 33 கேண்டிடேட்ல 9 கேண்டிடேட், 27% பாஜக தான் இருக்கு. அந்த கிரைம் ரெக்கார்டு, வேட்பாளர்களுடைய கிரைம் ரெக்கார்டுன்னு பார்த்தா முதல் 3 இடங்களும் அதிமுக, பாமக, பாஜக தான் இருக்கு சார். அந்த ஒரே கூட்டணியில ஒரு ஒற்றுமையான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. 1, 2, 3 மூணுமே அவங்க தான் இருக்கிறாங்க கிரிமினல் கேசஸ், சீரியஸ் கிரிமினல் கேசஸ் கொண்டதுல. இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. யாராவது கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய பழக்கமே என்னன்னா தூவி விட்டுட்டு போயிடுறது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிடுறது. இப்ப இவங்க சொல்றாங்க பெண்களுக்கு வந்து அநீதி இழைத்தாங்க, உடனே இவங்க சொல்றாங்க, திமுக சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க பில்லே கொடுத்துருக்கோமே, நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு டிலே பண்ண பாத்தீங்க, நாங்க குயிக்கா பண்ணணும்னு பில் கொடுத்துருக்கோமேனா அதை பத்தி பேசாமலே போயிடும். சிபிஐல 5 பேருக்கு ஒருவர், தவேகால 231 கேண்டிடேட்ல 43 பேரு, திமுகல 175 கேண்டிடேட்ஸ்ல 32 பேர் மேல கேஸ், காங்கிரஸ்ல 28 பேர்ல 5 பேர் மேல கேஸ், தேமுதிகல 10 பேர்ல ஒருவர் மேல சீரியஸ் கேஸ், சிபிஎம் மட்டும் 0ன்னு இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 18 வேட்பாளர்கள், ஐபிசி 302 கொலை 13 வேட்பாளர்கள், கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 13 வேட்பாளர்கள், கொலை முயற்சி ஐபிசி 307 பிஎன்எஸ் 109 அது கொலை முயற்சி வழக்கு 44 வேட்பாளர்கள் மேல அப்படின்னு இருக்கு சார். கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், கிரிமினலைசேஷன் ஆஃப் பப்ளிக் லைஃப், அதையெல்லாம் போக்க வேண்டும் அப்படின்னு பலர் ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய ஸ்டேட்டஸ் இது அப்படின்னு ஏடிஆர் சொல்லுது. இதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உண்மை நிலவரம். இதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் சிரமம். இந்த மாதிரி விஷயம் வந்து சாதாரண மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் சிரமம். இப்ப இவரு சொன்னதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அந்த மேற்கு வங்கத்துல பெண்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு பாடம் போட்டுவார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க சார். மமதா பானர்ஜி லோக்சபால இந்த சட்டம்லாம் இல்லாமலே எவ்வளவு பேர் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த ரெண்டுமே மக்களவையில 37.9% பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க, மாநிலங்களவையில 46% பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு பெண் தலைவராக இருக்கிறாங்க, முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதோட வேட்பாளர்கள் அந்த எம்பிஸும் பெண்கள் இவங்க ரிசர்வ் பண்றதை விட சட்டம் இல்லாமலே அவங்க அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, இதுக்கு பிஜேபி பதில் சொல்லாது. இந்த சார்ஜே அர்த்தம் இல்லாம போகுது. நீங்க வந்து 33% எங்களுக்கு ஓட்டு போடாம போயிட்டீங்க, 66% எங்களுக்கு வேணும், அது இல்லாம போச்சு. ஆனால் நீங்க 100% பெண்களுடைய ஆதரவை இழந்திருக்கிறீர்கள் அப்படின்னு பிஎம் பேசுறாரு. அவங்க நீங்க ஒரு சலுகை எங்களுக்கு காட்ட வேண்டாம், நாங்க ஏற்கனவே உங்க பெர்சன்டேஜ் எல்லாம் விட அதிகமாகத்தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அவர் சாதாரணமா பேசலங்க, நான் தழுதழுக்க தமிழ்நாட்டுல பேசியிருக்காரு. ஆஸ்கார் அவார்டு கொடுக்க வேண்டியது. பெண்களுக்கு ஒரு அநீதி என்றால் எப்படி சார் பொறுத்துட்டு இருக்க முடியும் அவரால? மணிப்பூர்ல என்ன பண்ணாரு? மணிப்பூர்ல என்ன பண்ணாரு? நம்முடைய இளம் பெண் வீராங்கனை, நம்முடைய குழந்தைங்க, அவங்களுக்கு எதிராக இது நடக்குதுன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போது அவங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு கோர்ட்டுக்குள்ள போக வேண்டியிருந்துச்சு. டெல்லி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஏத்துக்கலையே. அந்நேரம்ல இந்த பிரதம மந்திரி என்ன பண்ணாரு? இவருக்கெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி பேசுறதுக்கு யோக்கியது கிடையாதுங்கிறதான உண்மை.
அதுக்கப்புறம் நேற்று சன் நியூஸ்ல குணசேகரன் வந்து முதலமைச்சரை இன்டர்வியூ பண்ண ஒரு இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆச்சு சார். அதுல ஏற்கனவே இவங்க தூய சக்தி தீய சக்தி அப்படின்னு தவேக அவரை பத்தி பேசுது, விஜய் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு தீய சக்தின்னு. அந்த மாதிரி விஜய் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீங்க ஒன்னும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் சொல்றேன். விஜய் மாதிரி புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் திமுகவை தான் எதிர்த்து பேசுறாங்க, திமுக மேலதான் கோபத்தை காட்டுறாங்க. பட் நான் எங்க போனாலும் யாராவது நல்ல பொசிஷன்ல இருக்க பலர் வந்து என்னை சந்திச்சு திமுக ஆட்சியில கிடைத்த கல்வி காரணமாக அல்லது கிடைத்த வேலை காரணமாக நான் இங்க நல்லா இருக்கிறேன், வெளிநாட்டுல இருக்கிறேன், குடும்பம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மாதிரி வேலைகளை தான் பார்த்துட்டு போகணும், இவர்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறத விட அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு வருது. அதனால நான் அவங்களுக்கு யாருக்குமே பதில் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமாக ஸ்கிப் பண்றதா, அவரு அந்த ஒரு குழாயடி சண்டைக்கு தயாராக இல்லை அப்படின்னு அவர் சொல்றதாக பாக்குறதா, இல்ல அது ஐடியாலஜிக்கல்லி அப்படி ஒரு ஃப்ரேம் மென்டல் ஃப்ரேமுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல, நான் சின்ன வயசுல நீதி போதனை அந்த காலத்துல ஆசிரியர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அந்நேரம் சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வருது. பைல்வான், ஊர்லயே பெரிய பைல்வான், அவரு இதுல வந்து மார்க்கெட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு புல்தடிக்கு பைல்வான், ரொம்ப உள்ளி நோஞ்சா ஒருத்தன் வந்து, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நின்று என் கூட சண்டை போட்டு பாருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தார். அப்ப இன்னொருத்தங்க கேக்குறாங்க, என்ன சார் நீ எவ்வளவு பெரிய பைல்வான், இந்த சின்ன பையன் உங்களை பார்த்து இது மாதிரி வந்து எங்கூட சண்டைக்கு வாங்கிறான், சிரிச்சுக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, அந்த மாதிரி பிள்ளைங்கிட்ட சிரிச்சுக்கிட்டே தானே போகணும், எனக்கு சமமா அவங்கள நான் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஏற்கனவே முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுசுல இதே மாதிரி விமர்சனங்களுக்கு, அது விஜய் இல்ல பொதுவாக அவர் மேல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு, அவர் ஒரு சேற்றில இருந்து எழுந்து வர்ற ஒரு மிருகம், அப்படி தலையை சிலுப்பிச்சுன்னா நம்ம மேலதான், பக்கத்துல போய் நின்னோம்னா நம்ம மேலதான் சகதி அடிக்கும் அப்படின்னு, அதனால நீங்க தள்ளி போயிடுறது நல்லது அந்த மாதிரி இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க சொல்றது அதை விட இன்னும் ரொம்ப பொருத்தமான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு. விஜய் ஆதரவாளர்கள் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு அன்புமணி ஒரு கால் கொடுக்கிறாரு சார். இது எந்த தர்மத்தின் கீழே வருது, எந்த விதிகளின் கீழே வருது, எந்த உத்திகளின் கீழே வருது தெரியல. திடீரென்று கடைசி நேரத்துல இப்படி பேசுவதற்கு என்ன காரணம்? அடுத்து திமுக காரங்கள்லாம் அதிமுக வாக்களிங்கன்னு கூட தான் அவர் சொல்லலாம். இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு அவர் எந்த நேரத்துல சொன்னாரு, எப்படி சொன்னாருன்னு தெரியல. எந்த அர்த்தமும் இல்லாத சொற்களை எல்லாம் வச்சு நம்ம எதுக்கு வாதம் பண்ணி நம்முடைய வாசகர்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணலாம். நேற்று ஓசூர்ல மல்லிகார்ஜுன கார்கே ஸ்டாலின் இணைந்து நடத்தின கூட்டம் பார்த்திருப்பீங்க சார். அதுல மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடியோட அரசியலை ராகுல் ஸ்டாலின் கூட்டணியால் தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டாலின் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் காரணமாக, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்த காரணத்தினால டீலிமிட்டேஷனை நம்ம அங்க வீழ்த்த முடிஞ்சது. அவங்க அரசியலை வீழ்த்துவதற்கும் ராகுல் ஸ்டாலின் கூட்டணி காரணமாக, அவங்களாலதான் வீழ்த்த முடியும்னு கார்கே சொல்றாரு. அது உண்மைதான். ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார், கார்கே உணர்ந்திருக்கிறார். சார், அவர் பெயரிடப்படாதவர் அல்லது பெயர் சொல்ல விரும்பாதவர் உணர்ந்திருக்கிறார் சார். அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டுல 2வது மீட்டிங்ல பேசும்போது சொல்லிட்டாரு சார், சகோதரர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி நிறைய நல்ல வேலைகளை செய்துட்டு இருக்குது, அது உறுதியாக வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டாரு சார். நேரில் வந்து பார்த்து கூச்சப்படுறாரு போல, விட்டுரு. ஓகே சார். மற்றபடி நாளைக்கு முடியுது சார் பிரச்சாரம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு தொலைதூரத்துல இருந்த மாதிரி ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். அது நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்காம பக்கத்துல வந்துடுச்சு.
மிக விரைவில் யாருக்காகவும் காத்திருக்காம தேர்தலும் நடந்து முடிஞ்சிடும். இந்த தேர்தல் பிரச்சாரம் உண்மை நிலைமை எப்படி சார் இருக்கும்? உண்மை நிலைமை இருக்கு. நான் ஏன் உண்மையை சொல்லட்டுமா? நல்ல வேளை நாளையோட முடியுது, இந்த அலப்பறையெல்லாம் நாளையோட முடியுதுங்கிற நிம்மதிதான் வருது. என்ன இதுல பண்ணாங்க இவங்க? என்ன ஒரு பண்போட நேர்மையோட பிரச்சாரம் நடந்தது? நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். 1952லயும் 57லயும் நேரு ஒரு பிரச்சாரத்துக்கு போன போது அங்க சொன்னாரு, நாங்க இந்தந்த காரியங்கள்லாம் செஞ்சிருக்கோம், இன்னும் இந்தந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், எங்களை தொடர்ந்து நீங்க ஓட்டு போட்டு பதவி கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் நாங்க கண்டினியூ பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அடுத்த வாரம் இதே இடத்துல எதிர்கட்சியில இருந்து தலைவர்கள் பேசுறாங்க. அவங்க பேசுறது நீங்க கேளுங்க, கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. இப்படிப்பட்ட ஒரு பண்பான அரசியல் இருந்தது இந்தியாவில். அப்படிப்பட்ட அரசியல் திரும்ப வந்துச்சுன்னா ஐயோ அதுக்குள்ள பிரச்சாரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு கவலைப்படலாம். இன்னைக்கு ஏன் நிலைமை, நல்ல வேளை இதோட பிரச்சாரம் முடிஞ்சதுங்கிற ஒரு நிம்மதி பெருமிச்சுதான் வருது. அந்த அளவுக்கு அநாகரிகமா நடந்துகிட்டாங்க. நேரு செய்தது அப்படியே எப்படி சார் செய்ய முடியும்? இந்தியா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கே நேரு தானே காரணம். அதனால நேரு என்ன செய்தாரோ அதுக்கு நேர் மாறாகத்தானே சார் எங்களால செய்ய முடியும். ஆமா, அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு முடியுதுங்கிறது நிம்மதியான விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லைன்னா உண்மைக்கு மாறான ஸ்டேட்மெண்ட் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு தரப்புல இருந்து மட்டும் ரொம்ப அதிகமாக கேட்க வேண்டியது இருக்கு, மற்றவங்க பேசுறதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். நேத்து ஒருத்தர் சர்ச்சில் போய் மண்டி போட்டிருக்காரு, கோயில்ல போய் திருநீர் வாங்கியிருக்காரு, அடுத்து மாஸ்க்கு போயிருப்பாரு அப்படின்லாம் நியூஸ் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல வேளையா பிரச்சாரம் சீக்கிரம் முடியுதுங்கிற நிம்மதி வருது. அது ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணுது? அவர் தான் பாதி நாள் வரவே மாட்டாரு. அப்படி போயிட வேண்டியது. கடைசி நாள்ல நான் எல்லோருக்கும் பொதுவானவன் இப்படித்தான் காமிக்கணுமா? அவர் அனுமதி, கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்பாங்க, ஆனா அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் கேன்சல் பண்ணிடுவாங்க சார். அவங்களால எந்த ட்ரபிளும் கிடையாது சார். ஆமா, அது நிஜம்தான். இது நான் சின்ன குழந்தையா இருந்தபோது ஒரு அம்மா ரொம்ப பெருமையா தன்னுடைய பிள்ளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆசிரியர்கள் பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க இல்லையா, எங்க அம்மா வந்திருந்தாங்க, அந்த அம்மா வந்திருந்தாங்க, நானும் நின்றுகிட்டு இருந்தேன். அந்நேரம் அந்த எங்க அம்மா சொன்னாங்க, சில சமயம் பண்ற அழிச்சாட்டின் தாங்க முடியல, ரொம்ப கேள்வி கேட்கறான்னு என்னைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்ப ஆசிரியர் சொன்னாரு, கேள்வி கேட்கட்டும்மா, குழந்தைங்க கேள்வி கேட்கணும், நம்ம பொறுமையோட பதில் சொல்லணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தாங்க, என் புள்ள அவன் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாதுங்க, அவ்வளவு அமைதி அப்படின்னாங்க. பிறகு ஏமா வரணும் போகணும் அப்படின்னு சொல்லி வாத்தியார் கேட்டார். வர்றதும் தெரியாது போறதும் தெரியாதுன்னா அவன் எதுக்குமா வரணும்? ஸ்கூல்ல நல்லா ஆடி பாடி விளையாட சொல்லுங்க பிள்ளைய அப்படின்னாரு. அது மாதிரி அரசியல் களத்துக்குன்னு சொல்லி வந்துட்டா அரசியலை எதிர்நோக்குகிற தைரியம் இருக்கணும். அதை விட்டுட்டு பெர்மிஷன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெர்மிஷன் எடுத்துக்காம ஓடுறதுன்னா அது எந்த வகையான அரசியல்ங்கிறது எனக்கு விளங்கல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.